ஐயோ வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? என்னால அந்த தேரை இழுக்கவே முடியல. ஆனா ஒரு குட்டி பையன் என் கையை பிடிச்சு இழுத்துட்டு போனான். நான் என் நேர்த்தி கடனை நல்லபடியா செஞ்சு முடிச்சேன். கோவில்ல மாங்கல்ய வரி போட்டாங்க. அத்தைக்கு சாமி வந்து என் அப்பா அம்மா யாருன்னு தெரிய வரும்னு கருப்ப நல்ல வாக்கு கொடுத்தான். ஆனாலும் அந்த புவனா அப்பா அம்மா பேர் தெரியாத அனாதைன்னு சொன்னாடு. இன்னமும் அதான் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்குதுண்ணா. இந்த வலியை விட அதான் ரணமா வலிக்குது. ஐயா, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வாங்க சார். உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்ன கலெக்டர் சாரும் வந்திருக்காரு? முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா? நம்ம பெரிய ஐயா ராஜமாணிக்கத் ஐயாவோட 25வது நினைவு நாள் வருது இல்ல? அவர் இந்த ஊருக்கும் இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காருயா. அவர் நினைவா நம்ம பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் வாசல்ல ஐயாவோட திருவுருவ சிலையை வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆமாங்க ஐயா, அதுக்கு கலெக்டர் சாரும் அனுமதி கொடுத்திருக்காரு. அரசாங்கத்துல எவ்வளவு பணம் ஒதுக்க முடியுமோ ஒதுக்கி தரேன், மீதியை நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காருங்க ஐயா. உண்மையிலேயே நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட தெரியல. எங்க அப்பாவுக்கு நீங்களா பெருமை சேர்த்துட்டீங்க. அதெல்லாம் எங்க கடமை சார். நல்லது சார். என்னோட சார்பா இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். ஐயா, நீங்க இந்த ஊருக்கு நிறைய செஞ்சிட்டீங்க ஐயா. இது நாங்க உங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டிய நேரம். எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. விழா நடக்கிற அன்னைக்கு நீங்களும் அம்மாவும் வந்து இந்த விழாவுக்கு தலைமை தாங்கணும். நம்ம கலெக்டர் சார் நம்ம பெரிய ஐயாவோட சிலையை திறந்து வைப்பாங்க. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு தரணும். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. ரொம்ப நன்றிங்க. என் மாமனார் ஒன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, ஆம்பளை தன் கை பணத்தை சொந்தமான இடத்தெல்லாம் ஊருக்கு தானமா கொடுத்து வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தடுத்தா ஊருக்கு நல்லதே பண்ண முடியாதுன்னு. அந்த விதத்துல எனக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கான்னு அத்தைய பார்த்து மாமா எப்பவும் சொல்லுவாங்க. மாமாவுக்கு கிடைக்கிற இந்த பெருமைக்கு எங்க அத்தையும் ஒரு காரணம். புரோகிதர் சொல்லிட்டு போனதை கேட்டியான? ஆமாமா, நான் கூட கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அது மட்டும் இல்லம்மா, ரகுராம் அப்பாவோட நினைவு நாள் அன்னைக்கு பஞ்சாயத்து ஆபீஸ் போர்டில் சிலை வைக்க போறாங்களாம். அது மட்டும் இல்ல, சிறந்த இளம் சாதனையாளர்கள் 6 பேருக்கு விருது கொடுத்து கௌரவிக்க போறாங்களாம். அதுல அந்த மாயாவும் ஒருத்தி. ஓ, கதை அப்படி போகுதா? சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கு முதல்ல ரகுராம் வீட்டுல திதி நடக்க கூடாது. அன்னைக்கு நம்ம அந்த ரகுராம்க்கு காரியம் பண்ண வைக்கணும். அவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டான்ல, அதனால அவன் அப்பனுடைய நினைவு நாள் அன்னைக்கு அவனும் போய் சேரணும். நாம அதுக்காக தான் இதை பண்ணணுங்கிற. சொல்லுமா, என்ன பண்ணணும்? புரோகிதர் வீட்ல இருந்து கொண்டு போற தீர்த்த பஞ்ச பாத்திரத்துக்கு பதிலா நாம
அதுல விஷம் கலந்த பஞ்ச பாத்திரத்தை மாத்தி வச்சு அனுப்பணும். அந்த விஷ தீர்த்தத்தை குடிச்சிட்டு ரகுராம் செத்து ஒழியட்டும். நீ சொல்லிட்டல்லம்மா, இனி ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். சரி, தேதி என்னன்னு முடிவு பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. நம்ம வீட்டு பூஜைக்கு போற புரோகிதர் கிட்ட இந்த பசுபதி என்ன பேசினா? என்ன விஷயமா இருக்கும்? எனக்கு ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. என்னன்னு போய் பாப்போம். பக்காவா தீர்த்தத்தை மாத்தி வச்சிட்டீங்கல்ல? அண்ணே வச்சாச்சுண்ணே, கவலையே வேண்டாம். ஐயர் இப்போ எடுத்துட்டு போறது விஷம் கலந்த தண்ணி தான். திதி பண்றதுக்கு அந்த ரகுராம் ஜானகி 2 பேரும் தான் உட்காருவாங்க. திதி பண்ண உட்கார்றவங்களுக்கு புரோகிதர் அந்த தண்ணியை கொடுத்தா அடுத்த 16வது நாள் இதே புரோகிதர் அவங்களுக்கு கருமாதி பண்ணுவாரு. பேரம் பேத்திங்களா வந்து இந்த ஆத்மா விளக்கேத்துங்க.